தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி அப்படின்னாரு. எஸ் சார், தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி ஃபேமஸ் அப்படின்னோடனே அவர் வந்து கேட்டார், ஏன் வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருக்காங்க அப்படின்னாரு. அப்படின்னா சரி எவ்வளோ நாய் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. வீட்டில் ஒரு நாய் இருக்குது, ரோட்டில் 40 நாய் இருக்குது சார். இதே மாதிரி தான் சொன்னேன். ஐ செட் இன் ஹோம் ஐ ஹேவ் 1 dog சார் அண்ட் ஐ ஹேவ் 40 dogs in the street அப்படின்னோடனே, அப்படியா அப்போ யூபிஎஸ்சி பவன்லலாம் நாய் இருக்குல்ல, அதுக்கும் நீ சாப்பாடு போடுவியா அப்படின்னாரு. அவர் அந்த பேப்பரை வச்சுருந்தது இப்படி கீழே போட்டு, ஓகே ஸ்ருதி டெல் மீ வாட் ஹஸ் கோவிட் தாட் யூ அப்படின்னாரு. நான் வந்துட்டு இப்படி ஒரு 2 செகண்ட் யோசிச்சிருப்பேன். யோசிச்சுட்டு ஐ செட் அண்ட் தெர் இஸ் நாக்பூர். ரெண்டுமே வந்து டெக்ஸ்டைலில் தான் ஆரம்பிச்சது. வென் கோயம்புத்தூர் இஸ் பூமிங் ஸ்டில் வை இஸ் நாக்பூர் டிக்ளைனிங்னு கேட்குறாரு. முடிச்சுட்டு வெளியே வராரு. முடிச்சுட்டு வர அந்த பையன் வந்துட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்கான். அப்படியே முடிச்சுட்டு இப்படி சோகமாக போகிறான். எனக்கு உள்ளேயே போகல, ஆனால் வந்து லைட்டாக வந்துட்டு பயம் ஆயிடுச்சு, என்னடா இவன் இப்படி போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. சேரில் ஆம்ரெஸ்டரே இல்லை, அது சேரே இல்லை, அது வந்து அந்த டைனிங் டேபிள் சேர் மாதிரி இருந்துச்சு. இப்படி போயிட்டு உட்கார்ந்த உடனே சேர் பின்னாடி வந்துச்சு, ஒரு சத்தம் கிறுக்கு அப்படின்னு ஒரு சத்தம். எனக்கு வந்துட்டு ஒரே பயமாயிடுச்சு. ரைட்டு, நம்ம உட்கார்ந்த உடனே சேரை தள்ளிட்டோம், பேட் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகுது. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். வணக்கம், என் பேர் ஸ்ருதி. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வரேன். இந்த வருஷம் யூபிஎஸ்சி சிஎஸ்சியில் ஏர் 18 எடுத்திருக்கேன். இன்டர்வியூ வந்து February 24 இருந்துச்சு. ராஜ் சுக்லா சார் போர்டு தான் வந்துட்டு எனக்கு இருந்துச்சு. ஸோ அவரோட ரூம் மட்டும் வந்துட்டு அந்த யூபிஎஸ்சி பவனில் ஒரு சென்ட்ரலாக ஒரு சர்க்கிள் இருக்கும், வெளி சர்க்கிளில் இன்டர்வியூலாம் நடக்கும். அவர் போர்டு மட்டும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வேறு பில்டிங்கில் போகணும். ஸோ வெளியே போயிட்டு லிஃப்ட்டில் போகும்போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு அவர் போர்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. போனோடனே அந்த ஒருத்தர் அட்டெண்டர் கூட வருவார். அவர் வந்து அந்த நேம் பிளேட் மாதிரி இருக்கும் ரூம் முன்னாடி, சுக்லா சார் போர்டு அப்படின்னாரு. எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேரில் உட்காந்துருக்கேன். லைக் உள்ள ஒருத்தரோட இன்டர்வியூ போயிட்டுருக்கு, சேரில் உட்காந்துருக்கேன். அந்த இன்டர்வியூ பர்சன் முடிச்சுட்டு வெளியே வராரு. முடிச்சுட்டு வர அந்த பையன் வந்துட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்கான். அப்படியே முடிச்சுட்டு இப்படி சோகமாக போகிறான். எனக்கு உள்ளேயே போகல, ஆனால் வந்து லைட்டாக வந்துட்டு பயம் ஆயிடுச்சு, என்னடா இவன் இப்படி போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு பேனிக் ஆயிடுச்சு. பேனிக் ஆனதுக்கப்புறம் அப்படி டோர் திறக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று தான் யோசிக்கிறேன், என்னானாலும் சரி நம்மளாக தான் இருக்க போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் என்னால் நான் சொல்கிறதையும் மாற்ற முடியாது, என்னையும் மாற்ற முடியாது. ஸோ நமக்கு கிடைச்ச ஒரு சான்ஸில் என்ன நம்ம எப்படி இருக்குமோ அதை நம்ம காட்டுவோம். அவங்களுக்கு பிடிக்கல, மார்க் குறைவாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுதான் என்னோட மைண்ட் செட்டாக இருந்துச்சு. நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிற இன்டர்வியூ போகிறவங்களுக்கும் அதான் சொல்லுவேன், அந்த நேரத்தில் போயிட்டு இது தப்பு இது கரெக்டுன்னு நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு மார்க் கம்மியாக வரக்கு நம்ம அதை சொல்லிவிட்டு அடுத்த டைம் கூட அதை ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி தான் என் மைண்ட் செட் இருந்துச்சு. உள்ளே போயிட்டேன். போகும்போது இவ்வளோ நாள் என்ன சொன்னாங்கன்னா, ரவுண்ட் டேபிள் மாதிரி இருக்கும், நம்ம வந்து ஒரு சைடு உட்காந்துருவோம், எல்லாரும் வந்து சுற்றி உட்காந்துருப்பாங்கன்னு சொன்னாங்க. போனோடனே டோர் வந்து லைக் மொத்த ரூமும் ஓப்பன் ஆச்சு, ரவுண்ட் டேபிளே காணோம். எனக்கு டேபிளை காணோன்னே வந்துட்டு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. சுக்லா சார் வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட், டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. இங்கே 2 மெம்பர் இருக்காங்க, அந்த சைடு 2 மெம்பர். சார் எனக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டு. நான் வந்து டோரோட என்ட்ரன்ஸில் வந்து ஒரு சேரில் உட்காந்துருக்கேன். என்ன சொன்னாங்கன்னா, ஆம்ரெஸ்டர் இருக்கும், இப்படி வச்சு சொல்லலான்னாங்க. சேரில் ஆம்ரெஸ்டரே இல்லை, அது சேரே இல்லை, அது வந்து அந்த டைனிங் டேபிள் சேர் மாதிரி இருந்துச்சு. இப்படி போயிட்டு உட்கார்ந்த உடனே சேர் பின்னாடி வந்துச்சு, ஒரு சத்தம் கிறுக்கு அப்படின்னு ஒரு சத்தம். எனக்கு வந்துட்டு ஒரே பயமாயிடுச்சு. ரைட்டு, நம்ம உட்கார்ந்த உடனே சேரை தள்ளிட்டோம், பேட் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகுது. அப்புறம் கையெல்லாம் வந்துட்டு இப்படி ரொம்ப வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்குது. லைக் அவங்க கம்ப்ளீட்டாக என்னை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சார் வந்து ஸ்டார்ட் பண்ணார், ஸ்ருதி நீங்கள் வந்து கோயம்புத்தூர் தானே அப்படின்னாரு. எஸ் சார் ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர்னு. இன்டர்வியூ வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம பார்க்குற வீடியோஸ் மாதிரி இருக்காது, ரொம்ப பெரிய 2-3 மினிட்ஸ் கேள்வியாக கேட்பாங்க. அவர் ஃபர்ஸ்ட் கேள்வி ஆரம்பிக்கிறாரு, ஆமாம் என் ஃப்ரெண்டு இருந்தான், அவன் வந்து கோயம்புத்தூரில் இருக்கான், அவனை நான் பார்க்க போனப்போ அவன் சொன்னான், இந்த மாதிரி கோயம்புத்தூர் வந்து பாருப்பா, நான் கேட்குறேன் அவன்கிட்ட கேள்வி, ஒரு பக்கம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, பக்கத்துலேயே ஒரு டெக்ஸ்டைல் இருக்குது, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய கதையாக சொல்லிட்டு, நீ ஏன் நினைக்கிற இப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் ஆஸ்கிங் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கோயம்புத்தூர் ஏன் இப்படி இருக்கு. நான் வந்துட்டு எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் அர்லி இன்வெஸ்ட்மெண்ட்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறேன், ஹவ் அர்லி அப்படின்னாரு. நான் வந்து அந்த பாயிண்டே முடிக்கல, நான் வந்து ஒரு 3-4 பாயிண்ட் வச்சுருந்தேன். அவர் வந்து கேட்டோடனே எனக்கு வந்துட்டு, சார் டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட், ஓ அப்போ பிரிட்டிஷே வந்து கோயம்புத்தூருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டானா அப்படின்னாரு. நோ லைக் பிரிட்டிஷ் வந்து அப்போது இந்தியா வந்து டெவலப் பண்ணான்னு நீ சொல்கிறியானா, இல்லை சார் பிரிட்டிஷ் வந்து நம்ம கோயம்புத்தூர் வந்து ரா மெட்டீரியல்ஸாக வந்து கொண்டு போகிறதுக்கு தான் பார்த்தாங்க அப்படின்னாரு.
இவர் இந்த 2-3 கேள்வி கேட்டோடனே எனக்கு அங்கே ஆன்சர் பண்ணுமா, அடுத்து இந்த கேள்வி பண்ணுமான்னு டக்குன்னு ஒரு பிளாக் ஆகிடுச்சு. நான் வந்து செகண்ட் போயிட்டா வந்து சார் லாட் ஆஃப் MSMEs இன் கோயம்புத்தூர் அப்படின்னா, MSMEs டோன்ட் யூ திங்க் MSMEs அப்படின்னு சொல்லிட்டு MSMEஸோட ப்ராப்ளம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் சொன்னார். MSMEஸ்லாம் வந்துட்டு கவர்மெண்ட்டே வந்து ரிலை பண்ணுறாங்க, அவங்க வந்து டெவலப் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னாரு. எஸ் சார் தட் இஸ் ரைட், ஆனால் அவங்க வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்கோப் கொடுத்தா கண்டிப்பாக டெவலப் ஆவாங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் நான் ஏதோ சொல்ல வரும்போது நான் வந்து அப்புறம் வந்து ஹீஸ் ஆஸ்கிங் த கொஸ்டின். இப்போ நீங்கள் இது கேட்குறவங்களுக்கு நார்மலாக இருக்கலாம், நான் நிஜ இன்டர்வியூ இதே மாதிரி தான் போகும். ஏதோ 1-2 கொஸ்டினில் நம்ம ஏதோ ஒரு ஆன்சர் அவங்களுக்கு நல்லா இருக்குல்ல, அந்த அளவுக்கு தான் தேர் எக்ஸ்பெக்டேஷன் வில் பி. நாட் தட் எவ்ரி ஆன்சர் நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு கிடையாது. வி டூ மேக் மிஸ்டேக்ஸ், ஐ டோன்ட் நோன்னு நார்மலான கொஸ்டின்ஸ்க்கும் சொல்ல தான் போகிறோம். ஸோ அப்புறம் தான் அவர் வந்து கேட்குறாரு, சி தெர் இஸ் கோயம்புத்தூர் அண்ட் தெர் இஸ் நாக்பூர், ரெண்டுமே வந்து டெக்ஸ்டைலில் தான் ஆரம்பிச்சது. வென் கோயம்புத்தூர் இஸ் பூமிங் ஸ்டில், வை இஸ் நாக்பூர் டிக்ளைனிங்னு கேட்குறாரு. ஸோ நான் வந்து யோசிச்சுட்டு சொல்கிறேன், சார் இன் நாக்பூர் தே ரிலைட் ஒன்லி ஆன் டெக்ஸ்டைல்ஸ், பட் கோயம்புத்தூர் வந்து அந்தந்த என்னென்ன இவால்வ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல் இருந்துச்சு, அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சு, நவ் தே ஆர் இன்டு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் அப்படின்னார். அண்ட் தென் அவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டார், செமிகண்டக்டரில் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். இப்போ தான் வந்து உங்கள் கிராஜுவேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்கிறது புரியும். ஸோ செமிகண்டக்டர்ஸில் டிசைன் இருக்குது, ஃபேப்ரிகேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் அசம்பிளி மார்க்கெட்டிங் அந்த மாதிரி AMPL சம்திங் இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஹீ நியூ ஆல் த 3 ஸ்டேஜஸ். அவர் வந்து என்கிட்ட கொஸ்டினாக கேட்குறாரு, யூஆர் டாக்கிங் அபவுட் டிசைன், யூஆர் டாக்கிங் அபவுட் மேனுஃபேக்சரிங் ஆர் யூஆர் டாக்கிங் அபவுட் இது அப்படின்னு கேட்டோன்னே சார் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நான் சொன்னேன். அட் தட் டைம் அவருக்கு புரிஞ்சது என்னன்னா, டிகிரியிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டப்பவும் ஷி வாஸ் ஷியோர், நமக்கு அது தெரிஞ்சது, அந்த ஒரு இதுக்காக தான் நான் வந்து டிகிரி அவ்வளோ எம்பசைஸ் பண்ணேன். ஸோ அது சொன்னதுக்கப்புறம் he went to the next person. ஸோ இவர் இவ்வளோ தான் கேள்வி கேட்டார். நெக்ஸ்ட் பர்சன் வந்து ஹீ ஸ்டார்டட் வித், நான் வந்து அச்சீவ்மெண்ட்ஸில் வந்து சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் போட்டிருந்தேன் சிலம்பம்ல. அவர் வந்து அதை படிச்சுட்டு சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சிலம்பம், கேன் யூ ஜஸ்ட் என்லைட்டன் அஸ் அபவுட் வாட் இஸ் இட், ஐ ஹேவ் நோ ஐடியா அப்படின்னு கேட்டார். நான் வந்து சார் இந்த மாதிரி என் ரெக்கார்ட் வந்து 2 கையிலையும் ஸ்டிக்கை வந்து 14 hours சுற்றுறது அதுதான் அப்படின்னோடனே, வெரி குட், ஐ திங்க் யூ ஷுட் ஹேவ் லாட் ஆஃப் என்டியூரன்ஸ் ஃபார் இட் அப்படின்னாரு. எஸ் சார் அப்படின்னோடனே, எப்போ பண்ணீங்க இதை அப்படின்னாரு. நான் வந்து கோவிட் டைமில் பண்ணேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ கோவிட் இல்லைன்னா நீ பண்ணியிருக்க மாட்டியா, லைக் ஹாபீஸாக இருக்கட்டும் அச்சீவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும் நம்ம பண்ணுறது எவ்வளோ தூரம் ட்ரூவாக இருக்கும்னு செக் பண்ணுவாங்க. நான் வந்து இல்லை சார், நான் வந்து கற்றுக்கிட்டது கோவிட்ல, இந்த இது பண்ணும்போது போஸ்ட் கோவிட் தான் அப்படின்னோடனே அவர் அந்த பேப்பர் வச்சிருந்தது இப்படி கீழே போட்டு, ஓகே ஸ்ருதி டெல் மீ வாட் ஹஸ் கோவிட் தாட் யூ அப்படின்னாரு. நான் வந்துட்டு இப்படி ஒரு 2 செகண்ட் யோசிச்சிருப்பேன். யோசிச்சுட்டு ஐ செட், சார் வி ரன் பிஹைண்ட் மெனி திங்ஸ் பட் கோவிட் தாட் அஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அப்புறம் ஹி வாஸ் லைக், ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாட் பண்ணார். நாட் பண்ணிவிட்டு ஹீ வென்ட் டு த லைக் நெக்ஸ்ட் மெம்பர் போயிட்டாங்க. இல்லை அதுக்கப்புறம் அவர் வந்து ட்ரெக்கிங்கை பற்றி கேட்டார். நான் வந்து ஈகோ ட்ரெக்கிங் வந்து என்னோட ஹாபியாக போட்டிருந்தேன். ஈகோ ட்ரெக்கிங்னா என்ன அப்படின்னாரு. நான் வந்து சார் என்விரான்மெண்டலாக ஃப்ரெண்ட்லியாக ட்ரெக் பண்ணுறது, நம்ம போகும்போது வரும்போது வந்து பிளாஸ்டிக்ஸ்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈகோ ட்ரெக்கிங் சொன்னேன். அப்புறம் அவர் வந்துட்டு எங்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் கேதார்நாத் போயிருக்கேன், பெருமாள் முடி மேல்முடி போயிருக்கேன். எக்ஸ்பிளைன் மீ, கேதார்நாத்தில் எப்போ போனேன், எங்கேருந்து போனேன், எங்கே கேம்ப் தங்கினேன், எவ்வளோ தூரம், திரும்ப எப்படி வந்தேன், எல்லாத்தையும் சொல்லுன்னு அவர் இவ்வளோ பெரிய கொஸ்டினாக கேட்டார். நான் வந்துட்டு லைக் இதெல்லாம் என்னன்னா லைக் தேர் செக்கிங், நம்ம நிஜமாலுமே அதை பண்ணியிருக்கோமா அவ்வளோதான். நான் வந்து சொன்னேன் சார் இந்த மாதிரி நான் டெல்லியிலேருந்து போயிட்டு நாங்கள் அன்னைக்கு ஈவினிங் ட்ரெக் பண்ண வேண்டியது, ஆனால் ட்ரெக் பண்ண விடலை. நாங்கள் அன்னைக்கு கீழேயே தங்கிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து நான் இங்கேருந்து ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 23 கிலோமீட்டர் கீழே வர 23 கிலோமீட்டர் இப்போ ஒரே நாளில் வந்து 46 கிலோமீட்டர் போனேன். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தட் ஐ சா ஸ்னோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரித்தேன். எனக்கு சொன்னதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் சொல்லியிருக்கணுமா அப்படின்னு இருந்துச்சு. பட் எனக்கு அந்த டைமில் நானாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சொன்னோடனே இதில் எங்கே ஈகோ ட்ரெக்கிங் இருக்குது அப்படின்னாரு. இல்லை சார் நாங்கள் வந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு போவோம், குப்பெல்லாம் எம்டி பேக் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வரும்போது பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து சொன்னார், பிளாஸ்டிக்கா எவ்வளோ கேஜிஸ் ஆஃப் பேக் எடுத்துருப்பேன், பேக்கோட வெயிட் என்ன, நான் 25 kg பேக்கு, எவ்வளோ பேக் வந்து அப்ராக்சிமேட்டாக கலெக்ட் பண்ணியிருப்பேன்னாரு. நான் வந்து ஒரு 2-3 பேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மெம்பர் வந்துட்டாங்க.
இவர் தான் வந்து செகண்ட் மெம்பர் இந்த சைடு இருக்காங்க. எப்படி அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சுன்னா 1 மெம்பர் அட் அ டைம் தான் பார்க்க முடியும். இவரை பார்த்தா இவரை பார்க்க முடியாது, அவங்கள பார்த்தா யாரையும் ஒருத்தர் மட்டும் தான் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப தூரமாக உட்காந்துருந்தாங்க. எனக்கு சேர்மன் சார் வந்து ஒரு 2-3 தாட்டி தான் பார்க்குறதுக்கு சான்ஸே கிடைச்சது. ஸோ செகண்ட் மெம்பர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, கெனைன் கேர் வந்து என்னோட ஹாபியாக இருந்துச்சு. டாக் பற்றி நிறைய பேர் வந்து டாஃப்ல போடும்போதே சொன்னாங்க, டாகை பற்றி போடாதீங்க, சுப்ரீம் கோர்ட் கான்ட்ரவர்சி எல்லாம் நிறையா இருக்குன்னாங்க. பட் நான் ட்ரூவாக பண்ண ஹாபி அதுதான். ஸோ நானும் இன்டர்வியூ போகிறவங்க யாராக இருந்தாலும் லைக் நம்ம ட்ரூவாக என்ன பண்ணுறோமோ அது போட்டால் வந்து இன்னி பெட்டராக இருக்கும். ஸோ கெனைன் கேரில் என்ன கேட்டாருன்னா, டூ யூ திங்க் தட் கர்லிங் ஆஃப் டாக்ஸ் ஆர் இஸ் த சொல்யூஷன் அப்படின்னு கேட்டார். நான் வந்து நோ சார், கர்லிங் வந்து சொல்யூஷனாக இருக்காது. ஒன் சைட் வந்து தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிமாண்ட் ஃபார் த டாக்ஸு, ஆனால் இன்னொரு சைடு வந்துட்டு ஸ்ட்ரே டாகோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே வந்து ஒரு பிஹேவியரல் மிஸ்மேட்ச் தான் இருக்குது. நிறைய பேருக்கு நாய் வேணும், ஆனால் வந்து நாட்டு நாய் யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம மோடி சார் சொன்ன மாதிரி மோடி சார் பிஎம் மோடி அப்படின்னோடனே எல்லாரும் அப்படியே பார்த்தாங்க. அவர் சொன்ன மாதிரி நம்ம வந்து இண்டிஜினியஸ் ப்ரீடெல்லாம் வந்து அடாப்ட் பண்ணணும், நாட்டு நாயெல்லாம் வந்து எடுத்து வளர்த்தணும் அப்படின்னோடனே சரின்னாரு. அப்புறம் சரி நீ நாய்க்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னோடனே, நான் வந்து நாய்க்கு பிஸ்கெட் போடுவேன் சார் அப்படின்னேன். பிஸ்கெட் தான் போடுவியா, சாப்பாடு போட மாட்டியான்னாரு. இல்லை சார், நான் வந்துட்டு வெளியே இருக்கேன், அதனால எனக்கு வந்துட்டு வீட்டில் சமைக்க முடியாது, நான் வந்து பிஸ்கெட் தான் போடுவேன் அப்படின்னே. பிஸ்கெட் விலை எவ்வளோ, ஒரு பேக்கெட் பிஸ்கெட் விலை எவ்வளோ பேக்கெட் பிஸ்கெட் வாங்குவேன் அப்படின்னாரு. சார் ஒரு பேக்கெட் மேரிகோல்டு பிஸ்கெட் 5 ரூபா, 60 ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போடுவேன் அப்படின்னேன். சரி எவ்வளோ நாய் வச்சிருக்கேன் அப்படின்னாரு. வீட்டில் ஒரு நாய் இருக்குது, ரோட்டில் 40 நாய் இருக்குது சார். இதே மாதிரி தான் சொன்னேன். ஐ செட் இன் ஹோம் ஐ ஹேவ் 1 dog சார் அண்ட் ஐ ஹேவ் 40 dogs in the street அப்படின்னோடனே, அப்படியா அப்போ யூபிஎஸ்சி பவன்லலாம் நாய் இருக்குல்ல, அதுக்கும் நீ சாப்பாடு போடுவியா அப்படின்னாரு. நான் வந்து எஸ் சார், நான் வந்து நாயெல்லாம் பார்த்து வச்சிட்டேன், போனோடனே அந்த நாய்க்கு சாப்பாடு போடுறது தான் சார் அப்படின்னோடனே சிரிச்சுட்டு அவர் வந்துட்டு உன் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டார். எனக்கு அந்த டைமில் அது மறந்துடுச்சு. நான் வந்துட்டு சார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்புறம் ஐஆர்எஸ் சார் அப்படின்னா, ஐஆர்எஸ்ல எந்த ஐஆர்எஸ் ஃபர்ஸ்ட்டுன்னு கேட்குறாரு. நினச்சா அதுதான் சொல்ல வரேன், நினச்சா அந்த இடத்துல நம்ம ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம், ஆனால் நம்ம டாஃப் பேப்பர் அவங்க கையிலேயே இருக்கும். டக்குன்னு அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம போய் சொல்லிட்டோம்னா மாட்டிடுவோம். நான் வந்துட்டு சார் இல்லை எனக்கு தெரியல சார் அப்படின்னோடனே, அப்படியா சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் சொன்னார், ஒரு சைனீஸ் பர்சன் சொன்ன கோட் சொன்னார். எனக்கு அந்த கோட் புரிஞ்சுது. ஆனால் என்ன சார், இல்லை சார் அப்போவே எனக்கு தெரியல அந்த கோட்டு, ஆனால் சொன்னதை வச்சு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு, ஏதோ சொல்ல வராருன்னு, ஏதோ கட்ஸு அந்த மாதிரி ஏதோ ஒரு சைனீஸ் கோட்டு. நான் வந்துட்டு இல்லை சார் எனக்கு தெரியல அப்படின்னேன். நிறைய பேர் என்ன நீங்கள் மார்க்லலாம் பார்த்தீங்கன்னா இது கூட தெரியல அப்பெல்லாம் அங்கே அப்பெல்லாம் கேட்கல. அவர் வந்துட்டு ஒன்றும் கவலைப்படாது, நான் உனக்கு ஹிண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்லு சைனாக்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே நான் சொன்னேன், சார் சைனீஸ் ஆர் ட்ரைங் டு செட்டில் இன் த பார்டர்ஸ் ஸோ தட் வில் ஹேவ் க்ளோஸ் ரிலேஷன் வித் த இந்தியன் கவுண்டர் பார்ட் அப்படின்னோடனே, எஸ் தட்ஸ் த கோட், அவ்வளோதான் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டாரு. அதுதான் வந்துட்டு செகண்ட் பர்சன். இந்த சைடு வந்து தேர்ட் பர்சன் வராங்க. ஸோ தேர்ட் பர்சன் வந்தோடனே, நீ கோயம்புத்தூர்லேருந்து வரல, கோயம்புத்தூரில் என்ன யூனிவர்சிட்டி ஃபேமஸ் அப்படின்னாரு. நான் எடுத்தோடனே கவர்மெண்ட் ஜிசிடி சார் அப்படின்னா, இல்லை யூனிவர்சிட்டி சொல்லினாரு. நான் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி அப்படின்னேன். இல்லை தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி அப்படின்னாரு. எஸ் சார் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி ஃபேமஸ் அப்படின்னோடனே அவர் வந்து கேட்டார், ஏன் வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருக்காங்க அப்படின்னாரு. அப்போ வந்துட்டு நான் சொன்னேன், சார் அவங்க வந்துட்டு ரிசர்ச் வந்து பீப்புள் ஓரியன்டாக இருக்கும், பீப்புளோட டிமாண்டுக்கு ஏற்றபடி இருக்கும். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து மஷ்ரூம் கல்டிவேஷன் பண்ணணும்னு போனப்போ அவங்க வந்து பர்சனலாக கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு டிமாண்டுக்கு ஏற்றபடி பண்ணுவாங்க, R&D வந்து நல்லா இருக்கும் அப்படின்னே அவர் சொன்னார். இப்போ கரண்ட்டாக என்ன ரிசர்ச்சில் இருக்குது சொல்லு அப்படின்னாரு. எனக்கு கண்டிப்பாக தெரில, கோயம்புத்தூரில் இருந்தாலும் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் என்ன ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியும். நான் வந்துட்டு இல்லை சார் எனக்கு வந்து தெரியல அப்படின்னோடனே ஹி செட் ஜிஞ்சர் தான் பண்ணுறாங்க. தே மைட் நோ, வி மைட் நாட் நோ. அதுதான் உண்மை. அவங்க கோயம்புத்தூரே இல்லை, நார்த்தில் எங்கேயோ இருக்கவங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த நமக்கு தெரியலனாலும் தே டோன்ட் சே உனக்கு இது கூட தெரியல அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க. தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு எம்ஃபசைஸ் அகேன் அண்ட் அகேன். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு சரி ஆந்த்ரோபிக் கான்ட்ரவர்சி தெரியுமா அப்படின்னாரு. எஸ் சார் ஐ நோ த கான்ட்ரவர்சி பட் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியல அப்படின்னோடனே அவர் வந்துட்டு கான்ட்ரவர்சி சொல்லலை, சரி என்னன்னு சொல்லு அப்படின்னாரு. கான்ட்ரவர்சி என்னன்னா வந்து ஏஐ யூஸ் பண்ணி கோடெல்லாம் வந்து எழுதுறதுனால பேசிக் கோடர்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆயிடுறாங்க. ஆனால் மேனேஜர் லெவலில் வந்து அந்த கோடை கரெக்ட் பண்ணுறதுக்கான ஆட்கள் மட்டும் தேவை இருக்கிறனால இந்த ஸ்கில் கேப் வந்து இருக்குது. அதுதான் வந்து அந்த ப்ராப்ளமு. நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோடனே கரெக்டு நீ சொன்னது தான் அந்த கான்ட்ரவர்சி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து கேட்கல. லாஸ்ட் வந்து ஃபீமேல் மெம்பர் இருந்தாங்க, லாஸ்ட் மெம்பர். ஸோ அவங்க வந்து எடுத்த உடனே வந்து என்கிட்ட வந்து
எபிஸ்டன் ஃபைல்ஸ்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னாங்க. எனக்கு செக்ஷுவல் கன்விக்ட் ரேப்பெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு, மேம் ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியல மேம் இஷ்யூ, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னோடனே, அதான் நியூஸ் பேப்பரில் இத்தனை நாள் வந்திருக்கே அப்படின்னாங்க. இல்லை மேம் எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் தெரியல அப்படின்னோடனே அவங்களே வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க வந்து செக்ஷுவல் கன்விக்ட் நிறையா ஃபீமேல் விக்டம்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சுச்சுவேஷன் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நீ வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்க, அப்போ வந்து ஒரு எம்பி வராரு, அவர் வந்து பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ், இதே தான் சொல்கிறாங்க. அவர் வந்து பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ், அவர் வந்து ஒரு செக்ஷுவல் கன்விக்ட். ஆனால் அவர் வந்த உடனே இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆளை நீ பார்த்தேன்னா எப்படி ரேட் பண்ணுவ 1 to 10 அப்படின்னாங்க. நான் சொன்னேன் மேம் 10 being the worst பெஸ்ட்டு, நான் 1 ரேட்டிங் தான் கொடுப்பேன் அந்த மாதிரி ஆட்களை வந்து நான் பார்த்தா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் என் ஆன்சரு. இதை வச்சு தான் இப்போ கேஸ் ஸ்டடி வருது. ஸோ ஒரு எம்பி வராரு, அவர் வந்து ஒரு செக்ஷுவல் கன்விக்ட், ஹீ இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள். அப்போ அவர் வந்துட்டாரு, நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். இப்போ என்ன கேட்டாங்கன்னா, இப்போ நீ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அவர் வந்து வராரு, நீ அவரை வந்து மாலை மரியாதை போடுவியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் மேம் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னேன். பண்ணுவேன்னொடனே அகெயின் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீ தான் வந்து ஒரு 1 ரேட்டிங் தானே கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு, அப்புறம் எப்படி அவருக்கு பண்ணுவேன் அப்படின்னாங்க. மேம் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் அசைடாக வச்சுட்டு, அவர் வந்து பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ், மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ், அதனால நான் கண்டிப்பாக என்ன அவரோட ரோலு கொடுத்து என்னால் என்ன மரியாதை தர வேண்டியமோ அந்த மரியாதையை தந்துருவேன் அப்படின்னு சொன்னேன். அது முடிச்ச உடனே இன்டர்வியூஸ் ஓவர்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான்.